வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் பயிற்சி 5இல் 1ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமைந்தவை எனில் ஏயின் மதிப்பை காண்க. இங்கே 2 இருக்கு. இந்த கொடுத்துருக்க புள்ளிகள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமையுது. ஒரே நேர்கோட்டில் அமையுது அப்படின்னா முக்கோணத்தோட பரப்பளவு 0. சரியா? அப்போ முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை நம்ம 0க்கு சமப்படுத்தி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியா ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, முதல் இது பாருங்க, தரப்பட்ட புள்ளிகள் எடுத்து எழுதிட்டோம். முதல் புள்ளி ஏ, ரெண்டாவது புள்ளி பி, மூணாவது புள்ளி சின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த முதல் புள்ளியை நம்ம x1 y1னும், ரெண்டாவது புள்ளியை x2 y2னும், மூணாவது புள்ளியை x3 y3ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 0. ஏன்னா ஒரே நேர்கோட்டில் அமைந்த, கீழே சைடில் எழுதியிருக்கேன் பாருங்க, ஒரே கோட்டில் அமைந்தவை. இப்ப பாருங்க, முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஃபார்முலா என்ன? 1/2 x1 y1 x2 y2 x3 y3. திரும்ப என்ன வரும்? x1 y1 வரும். இது எதுக்கு சமமா இருக்கும்? இந்த 0வுக்கு சமமா இருக்கும். மறக்காம அம்புக்குறி போடுங்க. முதல்ல கீழ் நோக்கி அம்புக்குறி, அதுக்கு அடுத்தது மேல் நோக்கி அம்புக்குறி. இப்போ மதிப்புகள் எல்லாத்தையும் பிரதியிடுமா? நமக்கு இந்த 1/2 எந்த மாற்றமும் இல்லை. x1 y1னா 2 3, x2 y2னா 4a, x3 y3னா 6 -3, திரும்ப x1 y1னா 2 3. இது எதுக்கு சமமா இருக்கும்? 0வுக்கு சமமாக இருக்கும். இப்ப பாருங்க, 1/2 முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணுமா? 2a பெருக்குனா 2a, பிளஸ் மைனஸ் மைனஸ், 4 12. எதை பெருக்குங்க? 6 18. என்ன 18? பிளஸ் 18. எதை பெருக்கிட்டோம்? கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். மைனஸ் போட்டுட்டு மேல் நோக்கி பெருக்கணும். பெருக்குங்க. 3 4 பெருக்குனா 12. இதை பெருக்குங்க. ஏவையும் 6 பெருக்குனா 6a. என்ன 6a? பிளஸ் 6a. இதை பெருக்குங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் 2 6. சரியா? இது எதுக்கு சமமா இருக்கும்? 0வுக்கு சமமா இருக்கும். இந்த ஈக்குவல் டு 0. இதை மறக்காம போட்டுக்கிட்டே வரணும். இந்த 2a அப்படியே இருக்கட்டும். -12 பிளஸ் 18 வேற வேற குறி. அப்போ 18ல 12 கழிச்சா 6. பெரிய நம்பருக்கு பிளஸ் இருக்கு, அதனால பிளஸ் 6. மைனஸ் போட்டுக்கிடுவோம். இப்ப பாருங்க, 12ல 6 கழிச்சோம்னா 6. என்ன 6? பிளஸ் 6. அப்போ பிளஸ் 6. இந்த பிளஸ் 6a அப்படியே வரும். ஈக்குவல் டு இங்க 0 இருக்கு. இந்த 1/2 இந்த பக்கம் வந்தா தலைகீழ மாறும். எப்படி? 2/1 மாறும். இப்ப பாருங்க, 2a பிளஸ் 6. இதை உள்ள பெருக்குங்க. மைனஸ் உள்ள பெருக்குனா மைனஸ் 6. இதை பெருக்கும்போது மைனஸ் 6a ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, பிளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல். இங்க 2a, இங்க மைனஸ் 6a வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். 6ல 2 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்ப மைனஸ் 4a ஈக்குவல் டு 0. அப்ப ஏவோட மதிப்பு என்ன பாருங்க? 0 இது -4 பெருக்கல் இருக்கு. இங்க வகுத்தலா தான் மாறும். சில பேர் சேர்ந்த இடத்துல பிளஸ்ஸா மாறும்னு கேட்கறீங்க. பிளஸ் எல்லாம் மாறாது. இப்படி பெருக்கல தானே இருக்கு. வகுத்தல்ல போகும்போது எந்த குறியுமே மாறாது. சரியா? இது வலது பக்கம் கொண்டு போகும்போது பிளஸ்னா மைனஸ் மாறும், மைனஸ் பிளஸ் மாறும். இங்க பெருக்கல் இருக்கு, பெருக்கல் இருக்கு. இங்க போகும்போது என்ன மாறும்? வகுத்தல தான் மாறும். குறி எதுவுமே மாறாது. அப்ப பாருங்க, ஏவோட மதிப்பு 0/-4. தொகுதியில 0 அது 0 தான். கண்ணை முடின்னு நீங்க போட்டுடலாம். சரியா? அப்ப நமக்கு தேவையான ஏவோட மதிப்பு என்ன? 0. எதை முடிச்சிட்டோம்? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். இதுல ரெண்டாவது இருக்கு பாருங்க. ரெண்டாவது இதை கண்டுபிடிக்க போறோம். இந்த புள்ளிகள் எல்லாமே அப்படியே இந்த பக்கம் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. புள்ளிகளை எடுத்து எழுதி செக் பண்ணிடுறோம். ஒரு செகண்ட் செக் பண்ணிடுறேன். -a + 1 2a, -4 -a 6 -2a செக் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, இதுவும் எப்படிதான் இருக்கு? ஒரே நேர்கோட்டில் தான் அமைகிறது. அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். முதல் புள்ளி எப்படி எடுத்துக்கலாம்? x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2, மூணாவது புள்ளி x3 y3. சரியா? இப்ப பாருங்க, இந்த முக்கோணம் ஏபிசி பரப்பு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஏன்னா ஒரே நேர்கோட்டில் அமைகிறது. 1/2 பாருங்க, x1 y1, அதுக்கு அடுத்தது x2 y2, அதுக்கு அடுத்தது x3 y3. திரும்ப என்ன வரணும்? x1 y1. இது எதுக்கு சமமா இருக்கும்? 0வுக்கு சமமா இருக்கும். ஏன்னா ஒரே நேர்கோட்டில் அமையுதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. முதல்ல என்ன செய்யணும்? கீழ் நோக்கி பெருக்கணும். அதுக்கு அடுத்தது மேல் நோக்கி பெருக்கணும். சரியா? இப்ப கொடுத்து இடத்த எழுதுமா? பிரதியிடுங்க. 1/2 எந்த மாற்றமும் இல்லை. x1 y1 பாருங்க, a
2 மைனஸ் 2a. சரியா? அதுக்கு அடுத்தது x2 y2 பாருங்க. மைனஸ் a பிளஸ் 1 2a. அதுக்கு அடுத்து பாருங்க x3 y3 பாருங்க. மைனஸ் 4 மைனஸ் a 6 மைனஸ் 2a. திரும்ப என்ன வரணும்? x1 y1 a 2 மைனஸ் 2a ஈக்குவல் டு 0. இந்த கணக்கை ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க சுருக்கணும். ஏன்னா எந்த இடத்துலயாவது மைனஸ் பிளஸ் மாறிச்சுன்னா நமக்கு கணக்கே கொலாப்ஸ் ஆயிரும். சரியா? இப்ப நமக்கு இந்த 1/2 எந்த மாற்றமும் இல்லை. முதல்ல எதை பெருக்கணும்? கீழ் நோக்கி பெருக்கணும். பாருங்க 2 அப்படியே வந்துருமா? அதாவது இங்க 1 இருக்கு, அந்த 2 ஏவையும் பெருக்கினா a ஸ்கொயர், ஏவையும் 2a பெருக்கினா 2a ஸ்கொயர். சரியா? இப்ப இதை நம்ம பெருக்க போறோம். பிளஸ் போட்டுக்கலாமா? பிளஸ் போட்டுக்கிட்டு எதை பெருக்கணும்? மைனஸ் a பிளஸ் 1ஐயும் 6 மைனஸ் 2a பெருக்கணும். சரியா? அதுக்கடுத்து இதை பெருக்கணும். பிளஸ் போட்டுங்க. மைனஸ் 4 மைனஸ் ஏவையும் 2 மைனஸ் 2a பெருக்கணும். இப்ப நம்ம எதை பெருக்கிருக்கோம் பாருங்க, கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். இப்ப மைனஸ் போட்டுட்டு மேல் நோக்கி பெருக்கணும். பாருங்க மைனஸ் போட்டோமா, இப்ப மேல் நோக்கி இதை பெருக்குங்க. எதை பெருக்க போறோம்? 2 மைனஸ் 2a மைனஸ் a பிளஸ் 1 பெருக்கணும். இப்ப இதை பெருக்குமா? பிளஸ் 2a மைனஸ் 4 மைனஸ் ஏவையும் பெருக்கணும். இப்ப இதை பெருக்கலாமா? பாருங்க பிளஸ் 6 மைனஸ் 2a ஏவையும் பெருக்கணும். பிராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்க. இந்த பிராக்கெட் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த பெரிய பிராக்கெட் இருக்கு இல்லையா, இது கடைசியில க்ளோஸ் ஆயிருக்கு. சரியா? இப்ப இது சுருக்க போறோம். ரொம்ப ரொம்ப கவனமா சுருக்கணும். இது வந்து எதுக்கு சமமா இருக்கும்? 0க்கு சமமா இருக்கும். அதை எழுதல பாருங்க, 0க்கு சமமாக இருக்கும். இப்ப பாருங்க 1/2 இந்த இடத்துல 2a ஸ்கொயர் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க இந்த மைனஸ் ஏவை எடுத்துட்டு முழு பிராக்கெட் பெருக்கணும், 1 எடுத்துட்டு முழு பிராக்கெட் பெருக்கணும். ஒவ்வொன்றா பெருக்குமா? மைனஸ் ஏவையும் 6ஐயும் பெருக்குனா மைனஸ் 6a, மைனஸையும் மைனஸை பெருக்குனா பிளஸ் ஏவையும் 2a பெருக்குனா 2a ஸ்கொயர். எதை எடுத்து பெருக்கிட்டோம்? மைனஸ் ஏவை எடுத்து பெருக்கி. இப்போ 1 கொண்டு பெருக்க போறோம். ஓர் 6 6 என்ன 6 பிளஸ் 6, 1ஐயும் மைனஸ் 2a பெருக்குனா மைனஸ் 2a. பெருக்கிட்டோமா? இப்ப பாருங்க இந்த மைனஸ் 4 எடுத்துட்டு முழு பிராக்கெட் பெருக்கணும், மைனஸ் ஏவை எடுத்து முழு பிராக்கெட் பெருக்கணும். மைனஸ் 4 கொண்டு பெருக்குவோமா? மைனஸ் 4 2 பெருக்குனா மைனஸ் 8, மைனஸை மைனஸ் பெருக்கினா பிளஸ் 4 2 8 8a, 4ஐயும் 2a பெருக்கினா 8a. இப்போ மைனஸ் ஏவை கொண்டு பெருக்குங்க. மைனஸ் ஏவை 2 பெருக்குனா மைனஸ் 2a. அதுக்கு அடுத்து பாருங்க மைனஸை மைனஸ் பெருக்கினா பிளஸ் ஏவை 2a பெருக்குனா 2a ஸ்கொயர். முடிச்சிட்டோமா? எதை முடிச்சிட்டோம்? இந்த இதை முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க மைனஸ் போட்டுக்கிட்டு அடுத்து ஆரம்பிக்க போறோம். பாருங்க இதை பெருக்க போறோம். 2 எடுத்து முழு பிராக்கெட்ஸ், மைனஸ் எடுத்து முழு பிராக்கெட். பாருங்க 2ஐயும் மைனஸ் ஏவை பெருக்குனா மைனஸ் 2a, 2ஐயும் 1 பெருக்கினா 2, என்ன 2 பிளஸ் 2. அதுக்கு அடுத்தது மைனஸ் 2 எடுத்துட்டு இந்த முழு பிராக்கெட் பெருக்கணும். மைனஸை மைனஸ் பெருக்கினா பிளஸ் 2a பெருக்குனா 2a ஸ்கொயர், மைனஸ் 2a 1 பெருக்க போறோம். அப்ப என்ன வரும்? மைனஸ் 2a. பெருக்கிட்டோமா? இப்ப இந்த 2a உள்ள பெருக்குங்க. பிளஸ் மைனஸ் பெருக்கினா மைனஸ் 2a 4 பெருக்குனா 8a. அதுக்கு அடுத்து பிளஸ் மைனஸ் பெருக்கினா மைனஸ் 2a 2 பெருக்குனா 2a ஸ்கொயர். சரியா? இங்க 2a இங்க மைனஸ் 2a, 2a மைனஸ் பெருக்கும்போது மைனஸ் 2a ஸ்கொயர். இப்ப பாருங்க இந்த ஏவை உள்ள பெருக்கிடலாமா? பாருங்க ஏவையும் 6ஐயும் பெருக்குனா பிளஸ் 6a, பிளஸ் மைனஸ் பண்ணா மைனஸ் 2a பெருக்குனா 2a ஸ்கொயர். எல்லாத்தையும் பெருக்கிட்டோம். பிராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணீங்க. இது எதுக்கு சமமா இருக்கும்? 0க்கு சமமா இருக்கும். ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. இப்ப பாருங்க இப்ப சுருக்குமா? இங்க ஒரு 2a ஸ்கொயர், இங்க ஒரு 2a ஸ்கொயர், 4a ஸ்கொயர், இங்க ஒரு 2a ஸ்கொயர். அப்ப எல்லாத்தையும் கூட்டினா 6a ஸ்கொயர். அதுக்கு அடுத்து a உறுப்பு பாருங்க. இந்த இடத்துல மைனஸ் 6a, இங்க ஒரு மைனஸ் 2a, கூட்டினா என்ன வரும்? 8a. 8a மைனஸ் 6 மைனஸ் மைனஸ் 8a. இங்க என்ன இருக்கு? பிளஸ் 8a இருக்கா? அப்ப இது எல்லாமே கேன்சல் ஆகும். பாருங்க இது எல்லாமே கேன்சல். அதாவது 8ல 2 கழிச்சா 6, 6ல 6 கழிச்சா 0. இதுக்கு எல்லாமே கேன்சல் ஆகும். மைனஸ் 6a மைனஸ் 2 மைனஸ் 8a, மைனஸ் 8a பிளஸ் 8a கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? மைனஸ் 2a மட்டும் இருக்கு. அதுக்கு அடுத்து எழுதிட்டோமா? மாறிலி பாருங்க இங்க 6 இருக்கு, இங்க மைனஸ் 8 இருக்கு, வேற வேற குறி. அப்ப 8ல கழிப்புமா? 8ல 6 கழிச்சா 2, பெரிய நம்பருங்களா மைனஸ், அதனால மைனஸ் 2. இதை முடிச்சிட்டோம். இப்ப இங்க வாங்க மைனஸ் ஆஃப். இந்த இடத்துல பாருங்க நமக்கு
இந்த 2a² இந்த 2a² கேன்சல் ஆயிரும். சரியா? இப்போ இங்க இருக்கிறது -2a² மட்டும் இருக்கு. இப்போ ஏவை பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க, -2a -2a, அப்போ -4a. இங்க ஒரு -8a, -4a -8a -12a, -12a + 6a என்ன வரும், -6a. திரும்பியும் சொல்றேன், -2 -2 -4, -4 -8 -12, -12 + 6, -12 + 6 வேற வேற குறி கழிப்போம். 12 6 கழிச்சா 6, என்ன 6, -6, அதான் இங்க போட்டிருக்கேன், -6. அப்ப இதுல இருக்க ஏ உறுப்பு எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். இந்த a² முடிஞ்சிருச்சு. மாறிலி பாருங்க, எது மட்டும்தான் இருக்கு, 2 மட்டும் தானே இருக்கு. வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, நல்லா செக் பண்ணிக்கணும். சரியா? +2 +2 = 0. பெருக்கு இந்த 0 அப்படியே வந்துருச்சு பாருங்க. இந்த 1/2 மறக்காம இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, தலைகீழ மாறும். 2/1. இப்போ சுருக்கிடுவோமா, 6a² -2a -2 மைனஸ் உள்ள பெருக்குங்க, மைனஸ் மைனஸ் பெருக்குனா +2a², மைனஸ் மைனஸ் பெருக்குனா +6a, மைனஸ் பிளஸ் -2 = 0 2/1 பெருக்குனா 0. இப்போ பாருங்க, இங்க ஒரு 6a², இங்க ஒரு 2a² கூட்டினா 8a², -2a + 6a, 6aல 2a கழிச்சா 4a, பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கு, பிளஸ் இருக்கா, அப்ப +4a. இந்த இடத்துல பாருங்க, -2 -2 ஒரே குறி, கூட்டினா 4, என்ன 4, -4 = 0. ஒரு இருபடி சமன்பாடு நமக்கு வந்திருக்கு. எல்லாமே 4 மடங்கா இருக்கு, அப்ப 4 கொண்டு வகுத்துருங்க, ஏன்னா இது சமன்பாடு. 4ஆல் இருபுறமும் வகுக்க, இருபுறமும் வகுக்க. அப்ப என்ன வரும் பாருங்க, 8a² இருக்கு, 4 கொண்டு வகுக்கணும். 4a இருக்கு, 4 கொண்டு வகுக்கணும். -4 இருக்கு, 4 கொண்டு வகுக்கணும். 0 இருக்கு, 4 கொண்டு வகுக்கணும். வகுத்துட்டோமா, கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 2 4 8, அப்ப 2a² பிளஸ் 4 4 கேன்சல், ஒரு a மட்டும் இருக்கும். 1 4 4, 1 4 4, அப்ப என்ன இருக்கு, 1 இருக்கு, என்ன 1, -1. 0/4னா 0 தான். சரியா? இப்ப பாருங்க, நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு வந்திருக்கு. இதை காரணிப்படுத்தணும்னா நமக்கு கணக்கு முடிஞ்சுது. பாருங்க, a² கீழ் 2, மாறிலி உறுப்பு -1, அப்ப பெருக்கும் போது -2, கூட்டினோம்னா ஏவோட கீழ் 1 வரணும். 2 நம்பர் பெருக்கினா என்ன வரணும், -2, கூட்டினாலும் கழிச்சா 1, எந்த நம்பர், ஓ2 2, ஓ2 2. எதுக்கு மைனஸ் கொடுக்கணும், 1க்கு மைனஸ் கொடுத்தா நமக்கு +1 வரும். இங்க மைனஸ் கொடுத்தோம்னா என்ன வரும், -1 வந்துடும். நமக்கு +1 வேணும், அப்ப சின்ன நம்பருக்கு மைனஸ் பை, மறக்காம அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயரை விட்டுட்டு இந்த அடிமானம், முழு அடிமானத்தை எடுத்துக்கணும். என்ன இருக்கு, 2a 2a கேன்சல் பண்ணுங்க, ஓ2 2. இப்ப பாருங்க எப்படி எழுதலாம், 2a - 1, 2a - 1 இன்டூ a + 1 = 0. 2a - 1 a + 1. இப்ப தனித்தனியா பிரிச்சிருவோமா பாருங்க, 2a - 1 = 0, a + 1 = 0. நமக்கு a ஓட மதிப்பு தானே, அப்ப a = இது +1, இங்க வந்தா -1 மாறும். இந்த இடத்துல பாருங்க, 2a = +1, வலது பக்கம் வந்தா +1, அப்ப a = 1. இந்த 2 பெருக்கல் இருக்கு, இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். அப்ப ஏக்கு எத்தனை மதிப்புகள், 2 மதிப்புகள். இந்த இடத்துல எழுதட்டுமா, therefore a = 2 மதிப்புகள், -1ன்னு ஒரு மதிப்பு, 1/2ன்னு ஒரு மதிப்பு. சரியா? நமக்கு தேவையான a இன் மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.